இபிஎஸ் அவர்களோட கணக்கு இப்படி இருக்கலாம் அப்படின்னு அவரை நினைக்கலாம். ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத 2 ஜாதி கட்சியா போன அந்த 2 ஜாதி தவிர வேற ஆட்களை ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாத எடப்பாடியை நம்பி யாரும் மோடி ஏற தயார் இல்லைங்கிற பொசிஷன் தான் இருக்குது. இல்ல சார், இப்ப நீங்க ஏதோ யாரும் ஏறலன்றீங்க. இப்ப முதல்ல கேள்வியே ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள் என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்றதுதான். இபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது ஒண்ணு. என்னுடைய கேள்வி, நயினார் நாகேந்திரன் எல்லாரையும் ஒரே மேடையில் அவரோட விஷுவல் திங்கிங்க சொல்லுவார், அதுல தப்பு இல்ல. ஒரு பாஜக தலைவர் அவரோட விஷுவல் திங்கிங் அப்படி நடக்குதா ஏற்பாடு? ஆமா. இப்போ அவரு இபிஎஸ்க்கு நிலைமை என்ன? 24 அவர் கூட தேமுதிகவும் புதிய தமிழகம் இருந்தாங்க. இப்போ இருக்காங்களா? இல்ல. அப்போ ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல, இவரை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு 2 பேரும் தப்பிட்டாங்க அல்லது விலகிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது 24 என்ன சொன்னாரு? 26லயும் பாஜக கூட கூட்டணி கிடையாது, 29லயும் கூட்டணி கிடையாதுன்னு பல்டிசாமி ஆகி பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறார். அந்த கூட்டணி மட்டும் சொல்ல பாஜகவும் பல்டி அடிச்சிருக்காங்க. இது அண்ணாமலை சொன்ன மாற்றங்கிறதுல பாஜகவும் பல்டி அடிச்சிருக்காங்க. சீமான் தான் நிலைப்பாட்டுல தெளிவா இருக்கிறாரு. எடப்பாடியை வேணா சபார்டினேட்டா சேர்த்துக்கோன்னு ஆணவமா இருக்காரு. அவரு ஆணவமா தான் இருக்கிறாரு, அதை நான் மறுக்க வரல. இதுல இந்த சூழ்நிலைக்கு பிறகு பாஜகவுக்கும் இவருக்கும் வந்து சீட்டு பெற முடிஞ்சிடுச்சா, கூட்டணி ஆட்சியா இல்ல தனி ஆட்சியாங்கிறதுக்கு முடிவு வந்துடுச்சா? எது வந்திருக்குது? எதுவுமே வரல. கூட்டணி ஆட்சி. அது எடப்பாடி அதிமுக 120 சீட்டுக்கு மேல வந்தாலும் கூட்டணி ஆட்சி. அது வராத ஒரு கட்சிக்கு போய் கூட்டணி ஆட்சி இல்லாத ஒண்ணுக்கு போய் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல. ஜெயிக்கிறதே கஷ்டங்கள் லெவல்ல கூட்டணி ஆட்சி அங்க பிரச்சனை இல்ல. 10% அவர் என்ன சொல்றாருன்னா புரியுது. பாஜக உறுதி வாங்கி இருக்குன்னு சொல்றாரு. அவர் விருப்பம் வேறங்கிறது சொல்லிட்டு தான் சொன்னாரு. அவருக்கு ஸ்டாண்ட் வேறன்னு தெரியும். அவரு பட் நம்ம பேசுறது அப்படி நடந்திருக்கா, அப்படி ஒரு கணக்கு இருக்கா பாஜகவுக்கு? அததானே அவர் பாஜகவுக்கு அதுல என்ன கணக்கு இருக்குன்னு பாக்குறோம்னா 11.4% ஓட்டுக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கிடணும்னு அண்ணாமலை நினைக்கிறாரு, பிஎம்ஓ நினைக்கிறாங்க. நான் பாக்குறேன். இப்ப ரவீந்திரன் துரைசாமி, நீங்க எல்லாருமே 2க்கு 1 அண்ணாமலை அவர்கள் கணக்க சொல்றீங்க. நான் கேட்கிற கணக்குன்றது ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் அவர்கள் கணக்கு பத்தி என்ன? Nobody is taken for granted in politics. ஓபிஎஸ் இன்னைக்கும் எடப்பாடி எந்த தலைமை பண்பும் இல்லாதவர். அவரு செல்லூர் ராஜா வண்டியில ஏத்தாதது தவறு, அவரு தம்பித்துறையை பிரஸ் மீட்ல பேச அனுமதிக்காதது தவறுன்னு அவர் வந்து இன்னைக்கும் வந்து எடப்பாடியை தான் ஏத்திருக்கிறார். அப்போ ஓபிஎஸ்க்கு தன்னுகிட்ட உள்ள இரட்டை தலைமையை பறிச்சுக்கிட்டு கிராப்பரா எல்லாம் எனக்கு போடுன்னு அபகரிச்ச எடப்பாடி வந்து ஸ்டாலினை விட எதிரியாதான் அவருக்கு தெரியுறாரு. இல்ல இப்போ ஒருவேளை பாஜகவுல இப்ப கேசிபி அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சிருங்க, தேர்தல் ஆணையத்தில் உள்ள இந்த சட்ட சிக்கல் எல்லாம் விட்டுட்டு வாங்க, என்டிஏ அலைன்ஸ்குள்ள வந்தாங்க. 8% ஓட்டு எடுத்து ஒண்ணுமே இல்லாம டெபாசிட் சொல்லிட்டாங்க. பாஜக சொல்லியாச்சா? அப்படி சொல்லிட்டாங்கன்றாரு கேசிபி. Nobody is taken for granted ன்னு சொல்லும்போது ஓபிஎஸ்க்கு தெரியாதா? இங்க வரும்போது அவர் வந்து எனக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்லும் போதும் அழைப்பு வரலன்னா யாரு அழைப்பு இல்லாததுன்னு அவருக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் தெரியாமலா இருக்காரு. கர்நாடகாவில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது பாஜக சேர்ந்த எதிர்கட்சி தலைவருக்கு வந்து அழைப்பு இல்லைன்னு சொல்லும் போது விஜயேந்திராவுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க வெளிப்படையாக தான் அந்த அழைப்பை கொடுக்கலன்றது புரிஞ்சுதானே வெளியில வர. எப்படி அந்த இடம் தான் இபிஎஸ் அவர்களை கோபப்படுத்திட வேண்டான்றதுக்காக வர வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம். இபிஎஸ்ஏ மதிக்கலையே, தங்கம் தென்னரசுக்கு தான் மரியாதை. அடுத்தபடியா தான் இபிஎஸ் போடுறாங்க, அடுத்தபடியா வேலுமணி, அடுத்தபடியா வாசன். டிக்னிட்டரி பேர்ல இபிஎஸ்ஏ மோடிக்கு சிஎம் கேண்டிடேட்டா இல்லையே. எனக்கு ஒண்ணு புரியல. மோடியே இபிஎஸ்ஏ சிஎம் கேண்டிடேட்டா சொல்லலையே. ஒரு விஷயம் பாருங்களேன், நீங்க கூட்டணிக்காக நிலைப்பாட மாத்தி பாஜக கூட்டணி வச்சது ஒண்ணு. நீங்க பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூல அண்ணாமலை எவ்வளவு தூரம் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டார், அவரே தலைமை பதவியில இருந்தெல்லாம் இப்ப கூட்டணி வச்சுட்டு மதிக்கலன்னா என்னதான் கணக்கு? அப்புறம் எதுக்காக அந்த கூட்டணி வைக்கணும்? உள்ள போட்டு லாக் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன செய்யறாங்கிறத போக போக பார்ப்போம். இது அவங்க நினைக்கிறது கரெக்டா வருதா, நம்ம சொல்றது கரெக்டா வருதாங்கிறது போக பார்க்கலாம். அப்போ பாஜகவோட நிலைப்பாடு தான். இப்ப நயினார் நாகேந்திரன் சொல்றாருல, இவங்க எல்லாம் ஒரே மேடையில நாங்க ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு டெல்லியில அப்படின்னா அது ஏற்பாடே நடக்கலையா? அவர் மாநில தலைவர் அவருக்கு விருப்பத்தை சொல்லி இருக்கிறாரு. இங்க எதுவுமே அங்க மூவ் ஆகல. முக்கியமா இங்க மூவ் ஆக வேண்டியது 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை அண்ணாமலை. அதுதான் உங்க கணக்கு. ஜெயிக்காதவருக்கெல்லாம் 20 சீட்டுங்க பாஜகவுக்கு. 20 சீட். எடப்பாடி சீமானு கீழே சீமான சிஎம்னு சொல்றாருங்க. எடப்பாடி சீமான சிஎம்னு சொல்றாருங்க. என்ன அவருக்கு நான் பதிலடி அப்படிதான் சொல்ல முடியும். இல்ல 20 சீட்டுன்னு பேசியிருக்க முடியாதுன்றீங்களா? அப்படி பேச்சுவார்த்தை எல்லாம் போகாதுன்றீங்களா? 330 சீட்டு
என்டிஏ வரும், 3வது முறையும் மோடி பிரதமராக வருவார்னு சொன்னது. 6 சீட்டு தான் தர முடியும்னு ஐயா எடப்பாடி சொன்னாரு, ஸ்ட்ராங்கா தான் நின்னாரு. 12 சீட்டு வேணும்னு அண்ணாமலை கேட்டாரு, முறிஞ்சுது. 5% சீட்டு வேணும்னு நகர்ப்புற உள்ளாட்சியில அண்ணாமலை கேட்டாரு, 2% தான் தர முடியும்னு சேலத்துக்கு போயிட்டாரு. ஓபிஎஸ் 5 கொடுக்கலான்னாரு. இபிஎஸ் கராரா இருப்பாங்க, உங்களுக்கு தான் தெரியும். இபிஎஸ் கராரா தான் இருப்பாங்க. இந்த தடவை 0 எம்பில இருக்கக்கூடிய எடப்பாடி ஒரு பொருட்டே இல்ல, 22 எம்பில இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் பொருட்டு. நம்ம கண் எதிர தெரியுது. முதல்ல தங்கந்தனரசு இதை போட்டு பாஜகவை பத்தி, பாஜக கூட்டணி வச்சிருக்கிறது அதிமுக கூட, அப்ப ஸ்டாலின் தான் பொருட்டு அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமி ஒரே ஒரு பாயிண்ட் தான். டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு இபிஎஸ் அவர்களோட ரியாக்ஷனை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வருவீங்க. ஓபிஎஸ் அவர்கள் குறித்த கேள்விக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்றாரு? அப்ப இவரோட கணக்கு என்ன? பாஜக இதுல ஏதாவது மத்தியஸ்தம் பண்ணி கூட்டு வர போறாங்களா? இபிஎஸ் கணக்கு கலைஞர் மாதிரி 13 வருஷம் காத்திருந்து 214 போட்டாலும் பரவாயில்லங்கிறதா இபிஎஸ் கணக்கு. இவங்க 2 பேரும் வேண்டாம். அவருக்கு கணக்கும் வந்தாலும் ஜெயிக்காதுன்னு அவருக்கு தெரியும். இவங்க கணக்கும் அன்புமணி என்ன அரசியல் பண்றாரு? 4 மந்திரி வேணும், 10.5 மையமா வச்சு கேக்குறது எடப்பாடி பத்தியும் ஓபிஎஸ் பத்தியும் தினகரனை பத்தியும் அவர் பதில் சொல்றது குடி கொடுக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா ரவீந்திரன் துரைசாமி? ஸ்ட்ரைட்டா அட்ரஸ் பண்ணுங்க. நான் வந்துட்டேன். அவ்வளவுதான். பாஜக என்ன சார் நினைக்கிறாங்க? இவங்க 2 பேரும் வேணும்னு நினைக்கிறாங்களா வேண்டாம்னு நினைக்கிறாங்க? பாஜக எடப்பாடி இவங்களை நினைக்கிறதா? தினகரன் ஓபிஎஸ் இதுக்கு பேச்சுவார்த்தை அங்க டெல்லியில போகுதா இல்லையா? அதான் பொண்ணு போகல. முதல்ல அவங்க வேலையை தான் பாக்குறாங்க. இவங்களை பத்தி கவலை இல்ல. காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை இல்ல. அது அவங்களுக்கு பலத்துக்குரிய சீட்டு வேணும். இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னா அந்த இவங்க 2 பேருக்குமே அழைப்பு வந்திருக்கும். 2 பேருமே போய் கலந்திருப்பாங்க. இப்பதான் அந்த காம்ப்ரமைஸ்க்கு தானே அடுத்தபடி நீங்க யார் சொன்னா காம்ப்ரமைஸ்? கேசிபி அவர்கள் சொல்றாங்களா அப்படி முடிவு போயிட்டு இருக்கு? பாஜக அப்படி இந்த டிமாண்ட வச்சு இபிஎஸ் அவர்களும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்கன்றார். பாஜக மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் எடப்பாடியாங்கிறது இன்னும் 6 மாசத்துக்கு பிறகு உண்மையா இல்லையாங்கிறது டைம் வரும்போது தான் தெரியும்.